ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ஆயுள் ஸ்தானத்தில் ராகுவும் கேதுவும். இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா 8ஆம் வீடு. இந்த 8ஆம் இடம் ஒரு மனிதனுடைய ஆயுளின் அளவையும் எவ்வளவு தூரம் அவருக்கு ஆயுள் பலம் இருக்கும் என்பதையும் மற்றும் எப்போது ஆயுள் முடியும் என்பதையும் குறிப்பிடும் ஸ்தானமாகும். இந்த 8ஆம் இடம் மட்டும்தான் இதை குறிப்பிடுதான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. துணை ஆயுள் ஸ்தானம்னு 3ஆம் இடமும் இருக்குது. இருந்தாலும் கடும் பாவக்கோள்களான இந்த ராகு கேதுகள் போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்தா ஆயுளை பற்றிய ஒரு பயம் வரத்தான் செய்கிறது. இது எல்லா ஜாதகத்திலையும் நிகழக்கூடிய ஒன்றா என்று கேட்டால் அப்படி எதுவும் இல்லை. பொதுவாக 2ஆம் இடமும் ஒரு மாரகஸ்தான். ராகு 2ல் இருந்தால் கேது 8ல் இருப்பார், கேது 2ல் இருந்தால் ராகு 8ல் இருப்பார். இவங்க 180 டிகிரி கரெக்டாக விலகின நிலையிலேயே பின்னோக்கி நகரும் தன்மை கொண்ட கிரகங்கள். ராகு கேது 8ஆம் இடத்தில் இருந்தால் ஆயுள் குற்றம் ஏற்படுமா? முதல் பாயிண்ட், அவங்க தசை ஆயுள் குற்றம் ஏற்படும் காலத்தில் உங்களுக்கு நடப்புக்கு வருகிறதா அப்படிங்கிறது ஒன்று முக்கியம். உதாரணமாக 60 வயசுக்கு மேலே ஒருத்தருக்கு ராகு திசை வருது, 18 வருஷம் நடத்த போகுது, 8ஆம் இடத்துல இருக்கார், ஆயுள் குற்றம் ஏற்படுற வாய்ப்புகள் அதிகம், இல்லைன்னு மறுக்க முடியாது. 40 வயசில் ஒருத்தருக்கு ராகு திசை வருது, 58 வயசு வரைக்கும் நடத்த போகுது, 8ஆம் இடத்துல ராகு இருக்கார், ஆயுள் குற்றம் ஏற்படுற வாய்ப்பு 50%. ஏன்னா 40 to 58ங்கிறதுமே மாரகம் சம்பவிக்கும் விதி உள்ள அமைப்புகள்லாம் சிலருக்கு உண்டு. 18 வயசில் ஒருத்தருக்கு ராகு திசை வருது, 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 36 வயசு வரைக்கும் நடக்க போகுது, ஆயுள் குற்றம் ஏற்படுற வாய்ப்பு 25%. இந்த டிஃபரன்ஸை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ சின்ன வயசில் வரக்கூடிய அந்த 8ஆம் இடத்து ராகு ஆயுள் குற்றத்தை ஏற்படுத்தும் அளவு குறைவு. அதுவே 60 வயது கடந்த பிறகு வரக்கூடிய 8ஆம் இடத்து ராகுவோ கேதுவோ ஆயுள் குற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது ஒரு விதி. சரி, 8ஆம் இடத்துல ராகு கேது இருந்துட்டாலே ஆயுள் குற்றம் ஏற்பட்டுடுவானா? அதில் இருக்கிற ஒரு சூட்சுமம் என்ன அப்படின்னா, அவர்கள் அமர்ந்த வீடு இயற்கை பாவ வீடுகளாக இருந்தால் ஆயுள் குற்றம் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். இது மறுக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது மேசம், விருச்சிகம், மகரம், கும்பம் மற்றும் சிம்மம், இந்த வீடுகள் 8ஆம் வீடுகளாக வந்து அங்கே ராகுவோ கேதுவோ அமர்ந்து அவர்களின் தசை நடப்புக்கு வருது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியமே. இப்போ இது யாருக்கெல்லாம் 8ஆம் வீடாக வரும்? கடகலக்கண சிம்ம லக்ன ஜாதகர்களுக்கு மகரமும் கும்பமும் முறையே 8ஆம் இடமாக வரும். மகர லக்ன ஜாதகர்களுக்கு 8ஆம் இடமாக வரக்கூடியது சிம்மம். கன்னி லக்ன ஜாதகர்களுக்கு 8ஆம் இடமாய் மேசமும், மேச லக்ன ஜாதகர்களுக்கு 8ஆம் இடமாய் விருச்சிகமும் வரும். அப்போ மீதி லக்னக்காரங்களுக்கு இந்த ராகு கேதுகள் 8ஆம் இடத்துல இருந்தால் முதல் பாயிண்ட்டு ஆயுளை பற்றி பயப்படாதீங்க. 2வது பாயிண்ட், அது எந்த வயசில் வருதுங்கிறத பாருங்கள். 3வது விதி, ஆயுள் காரகன் அல்லது அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர்கள் உங்கள் ஜாதகத்தில் வலுத்திருந்தால் இந்த ராகு கேது 8ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையோ ஆயுள் குற்றம் ஏற்படுற அமைப்பு வராது. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு கடகலக்ன ஜாதகம் 8ல் ராகு இருக்கார், கடகலக்ன ஜாதகம் 8ல் ராகு இருக்கார், ராகு திசை மிடில் ஏஜில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவருக்கு வீடு கொடுத்த சனி உச்சம் 4ஆம் இடத்துல, இவரே 8ஆம் அதிபதியும் கூட. அப்போ இந்த ஜாதகத்துக்கு ஆயுள் குற்றம் வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா ஆயுள் காரகன் உச்சமாயிட்டான், அவரே 8ஆம் அதிபதியாகவும் வந்துடுறாரு. இப்போ ராகு 8ஆம் இடத்துல இருக்காரு, எனக்கு ராகு தேச மடியில் வருது, நான் ஆயுள் குற்றம் ஏற்பட்டுருமோன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. புரிஞ்சிருச்சுங்களா? இது ஒரு சூட்சம். 8ஆம் இடத்து அதிபதியும் சனியும் 2 பேருமே பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஆயுள் குற்றம் ஏற்படாது. இங்கே கடகலக்கணத்துக்கு 8ஆம் அதிபதியாகவே சனி வந்துடுறாரு, ஆயுள் காரகனாகவும் அவரே வந்துடுறாருங்கிறது ஒரு சிறப்பு. இன்னொரு லக்னம் பார்க்கலாம். ஒரு மேச லக்ன ஜாதகம், இவருக்கு 8ஆம் இடத்துல கேது இருக்குது. மேச லக்னம் 2ல் ராகு 8ல் கேது. இப்போ 8ஆம் இடத்துல கேது இருக்காரு, மிடில் ஏஜில் ஒரு 35 வயசு 40 வயசில் கேது திசை வர மாதிரியான சூழ்நிலை. இப்போ இந்த ஜாதகருக்கு செவ்வாய் உச்சம் லக்னாதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்ற வலுவோடு இருக்கார், கும்பத்தில் சனி ஆட்சி வலுவோடு இருக்கார். சனி இங்கே ஆட்சி பவர்,
8ஆம் அதிபதியும் லக்னாதிபதியுமான செவ்வாய் உச்ச பவர். இப்போ 8ல் இருக்கக்கூடிய கேது திசை வருதா, கவலைப்படாதீங்க. பாவ வீடுகள் அமர்ந்துட்டாலே ஆயுள் குற்றத்தை ஏற்படுத்தி விடுவார்களா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரியான எந்த நெகட்டிவும் கிடையாது. புரிஞ்சுங்களா? ஸோ 8ஆம் இடத்து ராகு கேதுகள் வேலை செய்ய இத்தனை கண்டிஷன் வேணும். முதல் நிலை என்ன, உங்களுக்கு ஆயுள் முடிய போகிற வயதுகளில் வந்தால் 60 வயசுக்கு மேலே வருது அப்படின்னா வாய்ப்புகள் அதிகம், மிகுதி, அது மறுக்க முடியாது. ஏன்னா ராகு ஒரு பெரிய கிரகம், 18 வருஷம் திசை நடத்துவார். கேது அப்படி இல்லை, ஒரு 7 வருஷம் தான் நடத்துவார். அப்போ ராகுவோ கேதுவோ 8ல் இருந்து 60 வயசுக்கு மேலே திசை நடத்த வருதுன்னா பாயிண்ட் அதிகம். அப்படி இருக்கிற வீடு இயற்கை பாவ வீடுகளாக இருந்தால் இன்னும் வாய்ப்புகள் அதிகம். அதுவே இருக்கிற வீடு இயற்கை சுபர் வீடாக இருந்தால் அவ்வளோ வாய்ப்புகள் இல்லை. ராகுவோ கேதுவோ 40 வயசுக்கு மேலே தான் திசை நடத்த வராங்கன்னா அவர்கள் மாரக கண்டங்களை தருவதற்கான வாய்ப்பு 8ஆம் இடத்தில் இருந்தபடி நடத்தினா 50% குறைவு. அப்படி இருக்கிற வீடு இயற்கை சுபர் வீடாக இருந்தால் இன்னமும் சதவிகிதம் குறைவு. ராகுவோ கேதுவோ உங்களுக்கு 20 வயசுக்குள்ளே தான் திசை நடத்துகிறாங்க, அதுக்கு பிறகு தான் வர்றாங்க. அப்படிங்கும்போது அவங்க 8ஆம் இடத்துல இருந்தால் இங்கே அவர்கள் 8ஆம் இடத்து மாரக வேலையை செய்வதற்கான வாய்ப்பு வெறும் 25% தான். அப்படியே அவர்கள் இயற்கை சுபர்கள் வீடுகள் அமர்ந்துட்டாங்கன்னா அதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இது போக உங்கள் ஜாதகத்தின் அட்டமாதிபதியும் 8 மற்றும் ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் கெட்டு போகாமல் நல்ல நிலையில் இருந்துட்டா நீங்கள் 8-2 இருக்கக்கூடிய ராகு கேதுகளை நினைத்து கவலை கொள்ள தேவையில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. இது போக இயற்கை சுபர்களான குரு சுக்கிரன் போன்றவர்களோ அல்லது பௌர்ணமிக்கு நிகரான ஒளி பொருந்திய சந்திரனோ அல்லது புதன் வலுத்த நிலையில் இருப்பதோ, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். புதன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கார், லக்னத்தில் திக்பலம் அல்லது ஆட்சி அல்லது உச்சம், இந்த 3 நிலையில் இருந்தார்னா ஆட்டோமேட்டிக்காக ராகு கேது 8ல் இருக்கிறத நினச்சி கவலைப்பட வேண்டாம். இவங்களுக்கு எங்கே இருந்தாலும் வேலை செய்யாது. ஒரு உதாரணமாக ஒரு துலா லக்ன ஜாதகம், துலா லக்ன ஜாதகத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு 8ஆம் இடத்துல கேது, இது இருக்கிறது ஒரு இயற்கை சுபர் வீடு. இதில் லக்னத்திலே லக்னாதிபதி சுக்கிரன் ஆட்சி, அவரே 8ஆம் அதிபதி, புதன் 12ஆம் இடத்துல உச்சம். அப்போ புதன் வலுத்த ஜாதகமான இவர் ராகு கேது வர்றதை பற்றிலாம் கவலையே பட வேண்டியது. புதனின் வலு மற்றும் குரு சுக்கிரன் ராகு கேதுவோடு தொடர்பு கொண்டிருக்கும் நிலை, ராகுவோடோ கேதுவோடோ குருவோ சுக்கிரனோ தொடர்பு கொண்டு அல்லது அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்கனாலும் இந்த நெகட்டிவான பலன்கள் நடப்பதில்லை. அதனால் பொதுவாக 8ஆம் இடத்துல ராகு கேது இருந்தானே பயந்துக்கிட்டு ஆயுள் குற்றம் வந்துருமோ அப்படின்னு நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. இத்தனை விதிவிலக்குகள் அதற்குள் ஒளிந்திருக்கின்றன. இயற்கை சுபர்கள் வீட்டில் இருந்தால் விதிவிலக்கு, இயற்கை சுபர்கள் பார்த்து கொண்டிருந்தால் விதிவிலக்கு, இந்த ராகுவோ கேதுவோ தசை நடத்த வர்ற வயதை பொறுத்து விதிவிலக்குகள் இருக்குது. புதன் உங்கள் ஜாதகத்தில் வலுத்திருந்தார்னா விதிவிலக்கு, பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனுடைய சந்திர அதியோகம் ஏற்பட்டிருந்துச்சுன்னா விதிவிலக்குன்னு நிறைய. அதனால் ஆயுள் காரகனும் 8ஆம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் வலுத்திருந்தாலும் ஆயுள் குற்றம் ஏற்படாது என்பதை கூறி ராகு கேதுவை நினைத்து பயம் கொள்ள தேவையில்லை என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.